பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். கண்டிப்பாக 1ஆம் தேதி பள்ளிக்கூட திறப்பு நம்ம சொல்லியிருந்தோம். பல்வேறு வகையில் பல்வேறு இடங்கள்ல இருந்து அதை வந்து ரீகன்சிடர் பண்ணுவீங்களான்னு ஒரு கோரிக்கை வந்தது. இப்போ இதற்காக அறிவியல் பூர்வமான சில விஷயங்களை IMDயில் நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறோம். குறிப்பாக அந்த ஒரு வாரம் கோடை காலம் இருக்குமா, வெப்ப அலை இருக்குமா, அல்லது மான்சூன் ஸ்டார்ட் ஆகிடுமா என்ற IMDயிலிருந்து அறிவியல் பூர்வமான சில ஆதாரங்களை கோப்புகளை கேட்டிருக்கிறோம். அது வந்த பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் சி ஜோசப் விஜய் அவர்கள்கிட்ட இதை சமர்ப்பித்து என்ன முடிவெடுக்கலாம் என்பதை ஆலோசனை செய்து அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து பாலியல் துன்புறுத்தல் அதிகரித்து வருது சிறுமிகளுக்கு. இப்போ இது எதெல்லாம் நம்ம பாடத்திட்டங்களில் வைக்க போகிறோமா? போக்சோ வழக்கு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த போகிற பாடத்திட்டங்களில்? சரியான கேள்விங்க. புதிதாக நாங்கள் லான்ச் பண்ண பாட புத்தகத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் பேஜை பிரட்டும் போதே பார்த்தீங்கன்னா டால் ஃப்ரீ நம்பர்ஸை ரொம்ப அழகாக அந்த குழந்தைகளுக்கு, அதாவது 1ஆம் வகுப்புலேருந்தே அந்த குழந்தைகளுக்கு வந்து தெரியும்படி போட்டிருக்கிறோம். தங்கச்சிக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், காலை உணவு மதிய உணவு எல்லா திட்டமும் தொடரும். எங்கள் குழந்தைகளை பாதிக்கக்கூடிய எதுவுமே நாங்கள் செய்ய மாட்டோம். சொல்லப்போனால் இன்னும் அதை மேம்படுத்தி சரியான பயனாளர்களுக்கு போனோம். 10 பேருக்கு அது போகுதுன்னு சொல்லி போலியா கணக்கு கட்டிட்டு உண்மையிலே 10 பேரா 5 பேரா அது எங்கே போச்சு, இடைத்தரகர்கள் இருந்தாங்களா, லீக்கேஜ் எல்லாம் கண்டுபிடிச்சு சரி செய்யப்பட்டு வில் மேக் ஷூர் ஒவ்வொரு திட்டமும் எந்த நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை சென்று சேர்கிற வரை வேர்களுக்கு போய் இந்த அடுத்த தலைமுறை வகுப்பறையில் இருந்து அடுத்து நான் இந்த +2 வரைக்கும் 17 வயசு வரைக்கும் இங்கே கூட இருக்கிறாங்க. இங்கேருந்து டேக் ஆஃப் ஆகி அவங்க கல்லூரியில் போய் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அந்த இங்கேருந்து 100% நம்ம கல்லூரிக்கு போகிற வரைக்கும் நாங்கள் வந்து அதை அந்த திட்டங்களை வந்து வகுத்து வைத்திருக்கோம். அதை என்ஷூர் பிரேக்ஃபாஸ்ட் வந்து குவாலிட்டிங்கிறது முந்தைய ப்ரீவியஸ் பார்த்தோம்னா நிறைய வந்து குவாலிட்டியாக இல்லைன்ட்டு நிறைய குப்பை தொட்டியில் கொட்டக்கூடிய காட்சிகள்லாம் சமூக வலைதளங்களில் வந்துச்சு. ஸோ இவ்வளோ தூரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அது குவாலிட்டியாக இருந்தால் தான் பசங்க சாப்பிடுவாங்க. அதை என்ஷூர் பண்ணுறதுக்கு ஆமாங்க. ஏன்னா அது வெறும் உணவு கிடையாது, அது உயிர் பொருள். அந்த வயிறு நிறைந்தால்தான் நம்மளுடைய குழந்தைகளினுடைய செவிகள் திறக்கும். அதில் நாங்கள் வந்து டாலரேட்டே பண்ண மாட்டோம். ஒருவேளை அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏதாவது புகார்கள் வந்தாலும் அதை வந்து குயிக் ரெஸ்பான்ஸ் துரித வேகத்தில் போர்க்கால அடிப்படையில் அது வந்து சரி செய்யப்பட்டு சம்மந்தப்பட்ட யாராக இருந்தாலும், ஆசிரியர்களோ அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவங்க மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும்.